பார்த்துட்டு ஒரு சின்ன டிப் ரெசிபி சொல்லலான்ட்டு இருக்கிறேன். சரிங்களா? இது என்னோடய ஹோட்டல். இது ஃப்ரண்ட்டில் நான் இருக்கிற கேஸ், இது உள்ளே நான் சமைக்கிற கேஸ். ஓகேங்களா? இது நான் இங்கே சாமான் தைக்கிறது அவங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற இடம் இது. ப்ளஸ் இது ஸ்டோர் ரூம், பூஜை ரூம், ஸ்டோர் ரூம் எல்லாம் கொஞ்சம் கஜகஜம் தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஓகேங்களா? ஏன்னா ஹோட்டலு நம்ம தான் இதெல்லாம் காமன். ஒன்றும் 5 ஸ்டார் ஹோட்டலில் சின்னதாக ஹோம்மேட் ஃபுட் இது. ஓகேங்களா? என்னோடய ஹோட்டல் இது. நான் வைக்கிற இது வெஜ்ஜு போர்ஷன். இது வெஜ்ஜுக்கு மட்டும் இருக்குது. இது இங்கே பாருங்கள். இது தேங்காய் சட்னி, ரைஸு, கார சட்னி அண்ட் சாம்பார். இது சாம்பார். இது பாயில்டு எக்கு, இது ரசம் அண்டு இது சிக்கன் ஷேர்வா. இது அண்டு இது சிக்கன் ரோஸ்ட். இது சிக்கன் ரோஸ்ட்டு, இது லிவர் ரோஸ்ட். இது ஸோ இன்றைக்கியான மெனு இது தான். தென் அப்பளம் கலைய வச்சு கொஞ்சம் தான் இருக்குது. இது மெனு. இது வந்து பசங்களை வந்து உட்காந்து சாப்பிட்ற டேபிள்ஸ். 4 டேபிள் இருக்குது இங்கே. ஓகேங்களா? இதுதான். அண்ட் இது கை கழுவுற இடம். இது வாஷ் பேஷன். சாரி, இதுதான் என்னோடய ஹோட்டல். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு சின்ன ரெசிபினா அது இந்த ரெட் சட்னி பற்றி தான். சரிங்களா? இது என்னோடய ஹோட்டல்ஸ்க்கு வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து எப்போ கேட்குற ஒரு ரெசிபி. இது எப்போவுமே எல்லாம் நிறைய வர்றவங்க வந்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குதுக்கா, இதோட ரெசிபி சொல்லுங்கக்கான்னாங்க. பட் இது வரைக்கும் நான் யாருக்குமே சொன்னது இல்லை. பிகாஸ் ஏன்னா கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? கொஞ்சம் சீக்ரெட் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு யாருக்குமே இது வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ ஆனால் இன்றைக்கி நான் என்னோடய சீக்ரெட்டை வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டேஸ்ட் பிடிச்சிட்டா உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அந்த சட்னியை பற்றி. ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு இந்த டொமேட்டோ சட்னிக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவை 2 தக்காளி. நம்ம ஒரு 4 பேருக்கு ஆகிற மாதிரி நான் சொல்கிறேன். 4-5 பேருக்கு ஆகிற மாதிரி குவான்டிட்டி. 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி அண்ட் கொத்தமல்லி, உப்பு. இவ்வளோதான். இதை மட்டும் வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. சரிங்களா? பச்சை பூண்டு தான் வைக்கணும். சரிங்களா? உரிச்சிட்டு பச்சை பூண்டு வைங்க. அதை வச்சுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தாளிச்சிங்க. இல்லைன்னா இப்படியே நான் அப்படியே தான் வைப்பேன். நான் இதுக்கெல்லாம் எதுவும் தாளிச்செல்லாம் போட மாட்டேன். இவ்வளோதான் என்னோடய கார சட்னி. வச்சுட்டு தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாருக்கும் இங்கே பிடிக்கும். உங்களுக்கு எது கூட காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழி பணியாரத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். குழி பணியாரம்